ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் பார்க்குறோம். 54 பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. இந்த புக்கு வேணும்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குறிலை நெடிலாக மாற்றுக. குறில்னா ஷார்ட் சவுண்ட், நெடில்னா லாங் சவுண்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் எழுத்தை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். என்ன எழுத்தை மாற்ற போகிறோம்? முதல் எழுத்தை தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இங்கே கான் இருக்குது, கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். இப்போ கான் இருக்கு இல்லையா, இந்த கா வந்து குறில் ஷார்ட் சவுண்ட். இந்த காவை வந்து நம்ம கான் மாற்ற போகிறோம், நான் லாங் சவுண்டாக மாற்ற போகிறோம். அப்புறம் துணைக்கால் சேர்த்தோன்னா அது லாங் சவுண்டாக மாறிடும். காரம். இப்போ கரம்னா கை, காரம்னா ஸ்பைசி. இப்போ பாருங்கள், கல். கல்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டோன். கால், கால்னா லெக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், படம். படம்னா பிக்சர். படம்னா என்னதுமா? பிக்சர். பாடம், துணைக்கால் சேர்த்துக்கிறேன் முதல் எழுத்தோட. பாடம். பாடம்னா நம்ம சப்ஜெக்டில் சொல்லுவோம், இதுதான். மலை. மலைனா மவுண்டெயின். மாலை. மாலைனா ஈவினிங், கார்லேண்ட், அதை குறிக்கும். கடைனா ஷாப்பு. கடைனா என்னதுமா? ஷாப்பு. அப்புறம் காடை. காடைன்றது ஒரு வகை பறவை. ஓகே. மடம்னா இந்த சாமியார்கள்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து மடம்னு சொல்லுவாங்க. மாடம்னா பால்கனி, மாடம். அடுத்து பாருங்கள், மனம். நம்ம மனசுக்குள்ளேயே படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அப்போ மானம். மானம்னா ரெஸ்பெக்ட். என் மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் மானம். அடுத்து பாருங்கள், கரம். ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், இன்னொரு வாட்டி நீங்கள் எழுதிக்கிங்க. காரம். கலை. கலைனா ஒரு வித ஆர்ட். காலைனா உங்களுக்கு தெரியும், மார்னிங், காலை. சதம். சதம்னா 100. சதம் அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சதம்னா 100. சாதம். சாதம்னு என்னது? நம்ம சாப்பாடு தான் சாதம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பதம். பதம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது. பாதம். பாதம்னா நம்மளுடைய ஃபீட், காலில் வந்து இருக்கும் இல்லையா, பாதம். படம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாடம் எழுதிக்கோங்க, பாடம். நடு. நாடு. செடியில் நடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட துணைக்கால் சேர்த்துட்டா நாடு, கண்ட்ரி. வனம்னா காடு. வானம். வானம்னா என்னது? ஸ்கை. குடம்னா வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம அம்மா தண்ணிலாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் குடம். இப்போ இது வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக வந்து நீங்கள் துணைக்கால் போட்டுகிட்டே வந்தீங்க. இப்போ இந்த கூ வந்து ஷார்ட் சவுண்ட். இதை லாங் சவுண்டை மாத்திரம் என்ன பண்ணுவோம்? கூ. கூடம். கூடம்னா ஹால். ஓகேவா? கூடம். அதுக்கப்புறம் பாருங்கள், வடு. வடுனா தழும்பு. இப்போ எங்கள் மேம் கையில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கோடு மாதிரி தெரியுதா, இது பேர் தான் வடு. அடிபட்டுச்சுன்னா அந்த இடம் காயாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வடு, அதுதான் வடு. வாடுனா சோகமாக இருக்கிறது. வாடுனா என்னதுமா? சோகமாக இருக்கிறது. படு. படுனா படுத்து தூங்கிறது. பாடு, சாங், சிங் பண்ணுறது. தரம். தரம்னா குவாலிட்டியாக இருக்கிறது. தாரம்னா ஒய்ஃப். தாரம்னா என்னதுமா? ஒய்ஃபு. அடுத்து பாருங்கள், வரம். வரம்னா பிளெஸ்ஸிங், கடவுள் நம்மளுக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ வாரம்னா என்னது? வீக். வாரம்னா என்னது? வீக். வடை. வடைனா உங்களுக்கு தெரியும், அம்மா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க, வடை. வாடைனா ஸ்மெல், வாடை. தடைனா போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. தாடைனா நம்ம சின்னுக்கு கீழே இருக்கிற பகுதி, தாடை. அடுத்து பாருங்கள், சட்டை. சட்டைனா உங்களுக்கு தெரியும், ஷர்ட்டு. சாட்டைனா அந்த காலத்துலலாம் வந்து தப்பு செஞ்சவங்களை வந்து ஒரு பெரிய ரோப் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிப்பாங்க, சாட்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், அடை. அடைனா ஒரு வகை தோசை. இப்போ இந்த ஆ வந்துருச்சுன்னா இது பக்கத்தில் துணைக்கால் போடுவாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ஆ போட்டு துணைக்கால் போடுவாங்க. இந்த மாதிரி செய்யலாமா? தப்பு. அப்போ இந்த ஆ வந்து குறில் சவுண்ட், ஆ வந்து நெடில் சவுண்ட். ஆ. ஆடு, டான்ஸ் ஆடுறது. ஓகேவா? இல்லைனா கோட்டை குறிக்கும். தொடு. இப்போ பாருங்க, இங்கே ஒற்றை கொம்பு இருக்குது, தொடுனா டச் பண்ணுறது. இந்த ஒற்றை கொம்பு வந்ததுன்னா நம்ம இரட்டை கொம்பாக மாற்றணும். தோடு. தோடுனா கம்பல். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், முடின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? திருப்பி மேம் சொன்ன மாதிரி குருட்டு மனப்படம் இப்படியே படிப்பாங்க எல்லாம். துணைக்கால் தானே மேம் போட சொன்னாங்க, நம்ம துணைக்கால் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி போடக்கூடாது, தப்பு. ஓகேவா? மூடி. 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 அதுக்கப்புறம் சுடு.
இந்த சூ வந்து என்ன பண்ணக்கூடாது, துணைக்கால் போடக்கூடாது. சூடு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து கொக்கி இருக்குது. நிதின்னு வந்துச்சுன்னா நீதி, சுழிக்கணும், நீதி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கான், துணைக்கால், கான். கனல்ல நெருப்பு, காணல் நீர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பைக்லலாம் போகிறப்ப, வண்டியில் போகிறப்ப நல்ல சம்மர் டைமில் தூரத்தில் அப்படி தண்ணி இருக்கா மாதிரி இருக்கும், கிட்ட போனால் அங்கே தண்ணி இருக்காது, அதுதான் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம் அப்படின்னா இந்த பூச்சரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அழகாக தொங்க விட்டுருப்பாங்க, அதுதான் சரம். அது சாரம் சொன்னிங்கன்னா நம்ம இந்த பில்டிங்லாம் கட்டுறப்ப அந்த மேலே ஏறி நின்று அந்த பூசு வேலைலாம் பண்ணுவாங்க, அந்த அமைப்புக்கு பேர் தான் சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் எழுதிட்டு மேம்க்கு வந்து அனுப்பிச்சி வைங்க, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.